அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த பதிவு எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஹதீஸ்களை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இது ஆரம்பத்தில் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஆர்வம் எனக்கும் நிறைய இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுடைய ஹதீஸ்களை எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் போடுற ஹதீஸை அந்தளவுக்கு யாருமே பார்க்குறதே இல்லை. அப்போது நீங்கள் படிக்கிற உங்களுக்கு அந்த ஆர்வம் குறையும் போது அதை போடுற எனக்கும் அந்த ஆர்வம் குறைஞ்சி போயிடுது. அதனால் மார்க்க விஷயத்தில் நம்ம நல்லதை செய்யணும்னு நினச்சோம்னா ஷைத்தான் அதை கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஹதீஸ்களில் என்ன வருதுன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உடனே இன்றைக்கி என்ன ஹதீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ஆர்வத்தினால தான் இந்த ஹதீஸ்களை நீங்கள் படித்து அது என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக நான் உங்கள்கிட்ட முதல்லே சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. ஹதீஸ்கள் மற்ற மார்க்க விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் நாடியவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் அல்லாஹ் நாடாதவங்களாம் நீங்கள் ஆயிராதீங்க. ஏன்னா நமக்கு வீடு தேடி கிடைக்குது. நீங்கள் தேடி போகிறதில்ல இந்த விஷயத்தை. உங்களுக்கு வீடு தேடி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருது. ஆனால் இதை நீங்கள் தான் பார்க்குறதுக்கு அசால்ட்டாக இருக்கீங்க. அதனால் இதற்கும் நீங்கள் மறுமையில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்களாக இருக்கீங்க. அதனால் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அல்லாஹ் நாடிய மனிதரில் ஒரு மனிதராக நீங்களும் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் போடக்கூடிய ஹதீஸ்களை பாருங்கள். ஏன்னா கெட்ட விஷயங்களை பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்குற நீங்கள் நல்ல விஷயத்துக்கு ஒரு சில நிமிடத்தை ஒதுக்கி பாருங்கள். ஏன்னா இதில் நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு வருது. அதனால் பாருங்கள், இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நரகத்தில் எவ்வளவு அவஸ்தைப்படுற மாதிரி ஒரு இது நமக்கு அறியாமல் செய்கிற தவறுக்கு எந்த இடம், இந்த நரகத்துக்கு தான் போகணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் நம்ம அனைவரையுமே அதிலிருந்து காப்பாற்றட்டும். நீங்கள் அசால்ட் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி ஹதீஸ்களை கண்டிப்பாக பாருங்கள்.